நெஞ்சம் செல்வண்ணின் உச்சரிப்புக்கே போ. நாங்க இதுக்கு முன்னாடி லிரிக்ஸ் பத்தி வீடியோ போட்ட அந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா சாங்ஸ்ன்றதே ஒரு 3-4 எழுத்து ஜாம்பவான்கள் கையில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்டா இவ்வளவு மீடியாக்காரான லிரிக்ஸை கேட்டுட்டு அதுக்கே என்டர்டெயின் ஆகி வைப் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கீங்கன்றத அந்த வீடியோ. பட் அதுக்கப்புறமா நம்ம லிரிக்ஸையும் கவனிச்சு அடடே இதுவும் நல்லா இருக்கேன்ற அளவுக்கு அப்பப்போ நல்ல லிரிக்ஸ்களையும் கொஞ்சம் பேர் எழுதிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் முக்காவாசியான சானா சாங்ஸ்ல அது ஃபன் சாங்கா இருந்தாலும் சரி, எமோஷனல் சாங்கா இருந்தாலும் சரி, லிரிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பக்காவா இருந்துக்கும். அதுக்கப்புறம் ஏஆர்ஆரும் இன்ன வரைக்கும் லிரிக்ஸ்ல தனி கவனம் செலுத்தி ஒரு சில இடங்கள்ல புரியாம இருந்தாலும் நல்ல லிரிக்ஸ்க்கு கொஞ்சம் மெனக்கெடுற ஆள் தான். பட் அனிருத் சாங் சைடு வந்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் லிரிக்ஸை ஒரு பொருட்டாவே மதிக்காத மாதிரி தான் பாடல்கள் வருது. ஏயா நீ பாட்டுக்கு என்னத்தையாச்சும் எழுதிட்டு வந்து கொடுத்துருவ, நாளைக்கு நான் கான்சர்ட்ல பாடுறதுக்கு ஈஸியா இருக்க வேணாமா என்னன்ற நாளையாண்டு தெரியல. அவ்வளவு மொக்கையா இருக்கு. லிரிக்ஸ் மட்டும் இல்ல சாங்ஸையும் எடுத்துக்கிட்டா ஒரு இன்ட்ரோ சாங்கா மரண மாஸ்க்கு 9 out of 10 கொடுப்பீங்க, அம்மா கிளிக்கு 7 out of 10 கொடுப்பீங்க, சிக்கிட்டு சிக்கிட்டுக்கு 3 out of 10 தான் கொடுப்பீங்க, பேட்ட பராக்குக்கு 8 out of 10 கொடுப்பீங்க, தனி வலிக்கு 7 out of 10 கொடுப்பீங்க, பவர் ஹவுஸுக்கு 5 out of 10 தான் கொடுப்பீங்க. ஒரு சாங் எனக்கு இப்படி வேணும், போன படத்துல அப்படி பண்ணிட்டேன், இந்த படத்துல எனக்கு இப்படி வேணும்ட்டு ஒரு டைரக்டர் இருந்துட்டு கம்போசர் கிட்டையும் லிரிசிஸ்ட் கிட்டையும் கான்டெக்ஸ்ட ஃபீட் பண்ணி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி வெளியே வர்ற சாங் தான் என்னைக்குமே லெஜெண்டரியா இருக்கும். பட் அனி சாங்ஸை பொறுத்தவரை கதையே வேற. அவர்கிட்ட டைரக்டர்ஸ் எப்படி ஒரு சாங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி அவுட் வாங்குவாங்க யோசிச்சு பாருங்க. ஃபேன்ஸுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஃபயரா ஒரு சாங், தலைவர் ஃபேன்ஸுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஃபயரா ஒரு சாங், லிரிசிஸ்ட் கிட்டையும் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சொல்லுங்க. சார் ஃபேன்ஸ்லாம் அப்படியே தியேட்டர்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பாட்டுன்னு வாங்க போல. அதை கேட்டுட்டு லிரிசிஸ்டும் அப்படியே கொஞ்சம் யோசிப்பாங்க, போன் எடுத்து இன்ஸ்டா நோண்டிட்டே பாட்டு எழுதுவாங்க போல. ரஜினி நடிச்சா தம்பி தள்ளிக்கோ ஒத்திக்கோ, தலைவர் வரார் வெளிவிடு, ஒரே சூப்பர் ஸ்டார், ஸ்டைலு, நட, கண்ணு, முடி இதெல்லாம் பத்தி. அப்புறம் விஜய் நடிச்சா மேண்டேட்டரியா தளபதி, நெஞ்சில் குடியிருக்கும், அண்ணன் வரார், நண்பா நண்பி, இப்படியே போனா இதுக்கப்புறம் இன்னொரு ரஜினி படத்துக்கு பாட்டு எழுதணும்னா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எழுதுவாங்களா என்ன? ஒரு காலத்துல இன்ட்ரோ சாங்ஸ்னா மோட்டிவேஷனல் ஆர் அட்வைஸ் சாங்ஸ் தான். எலோவேஷன் சாங்ஸ்னா மேண்டட்டரியா சிச்சுவேஷன் சம்பந்தப்பட்டது தான். இந்த ஸ்டார்டமுக்கு சொம்படிக்கிற வேலையெல்லாம் யாருமே பண்ணாத ஒரு காலத்துல புலி உருமுது எடுத்துக்கோங்க, உனக்குள்ளே மிருகம் எடுத்துக்கோங்க, சிங்கம் சிங்கம் எடுத்துக்கோங்க, என்ன பொறுத்தவரை தமிழ் சினிமாவின் பெஸ்ட் எலோவேஷன் சாங்கான அர்ஜுனர் வில் எடுத்துக்கோங்க. பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே குத்திவிட்டானே யாரா இவன், இதுதான் இந்த பாட்டோட கண்டெக்ஸ்ட். யாரோ யார் இவனோ நீரோ தீயோ யார் அறிவார், ஆழம் வேறு இவனோ அசித்து பார்க்க யார் வருவார், இவருக்கு தேவதையின் ரகம் வெண்ணிலவின் முகம் மூடியது ஏனோ கார்மேகம் அவளுக்குன்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ்லயே கதை சொல்றது இருக்குல்ல. இன்டெப்தா படத்தோட பின்னி பிணைஞ்சு அப்படியே அந்த எமோஷன்ஸ் அள்ளி தெளிக்கிற மாதிரி லிரிக்ஸ்லாம் இப்போதைக்கு 1-2 பேர்த்த தவிர யாருமே எழுதுறது இல்ல. அப்படிப்பட்ட லிரிக்ஸை இண்டஸ்ட்ரியும் எதிர்பார்க்கல. அப்புறம் என்னத்தை எதிர்பார்க்கறாங்கன்னா பியூர் பிசினஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் கூலி ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஒரு 70 வயசு ஆக்டரோட ஸ்டார்டம் மில்க் பண்ணி என்னத்தையாச்சும் கூவி கத்தி இந்த படத்தை வித்து தள்ளணும். இந்தாங்கடா எங்க 190 ரூபா, இதுக்கு தானடா இந்த கத்து கத்துறீங்கன்ட்டு நாமளும் டிக்கெட்ஸ் எடுத்து படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாத்தையுமே கேவலமான பிசினஸா மாத்திட்டு இருக்க இந்த காலத்துல இவரெல்லாம் இப்படி பண்ணுவாரான்ட்டு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப மட்டமா இறங்கி பி லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்க அறிவு அவர்கள் ஒரு வைத்திருச்சு. அதான் லாஸ்ட் அறிவு தம்ப்நெயில். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஒரு காலத்துல இவரோட போஸ்டுகள் எல்லாம் Facebookல ஷேர் பண்ணி அப்படியே புரட்சி பண்ணிட்டு இருந்த குரூப்ல இருந்தேன். அப்புறம் சினிமாலையும் வாத்தி ரைடுலாம் எத்தனை வாட்டி பாட ட்ரை பண்ணேன்னு தெரியாத அளவுக்கு. அப்புறம் நீயா நானால ஆர் எந்த ஸ்டேஜ்ல ஏறினாலும் புரட்சிகரமா பேசி லிரிக்ஸுமே ஒரு காலத்துல ஒரு அளவுக்கு ஃபயரா எழுதிட்டு இருந்துட்டு இப்போ என்னப்பா உலகத்துல எந்த ஒரு கொள்கைக்குமே முரணான ஹீரோ வொர்ஷிப்பிங் பத்தி லிரிக்ஸ் எழுதுறீங்க. ஹீரோ வொர்ஷிப்பிங் பத்தி எழுதுனா கூட பரவாயில்ல, ஆக்டர் வொர்ஷிப்பிங் பத்தி எழுதி முட்டாளா இருக்க மக்களை இன்னும் முட்டாள ஆக்குற முயற்சியில பிசினஸ் ஆக்கிட்டு இருக்கீங்களே. அந்த வொர்ஷிப்பிங்கையாச்சும் நல்லா யோசிச்சு ஒரு ஹுக்கும் மாதிரி மெனக்கெட்டு புதுசா எழுதுனா கூட பரவாயில்ல. அநியாயத்துக்கு கிளீஷேவா மாட்டிக்கோ கேட்டுக்கோ சேர்த்துக்கோ சவுண்டை ஏத்து வழி வீடு வாராரு போறாரு நொற்றாருன்ட்டு ஓபி அடிக்கிற மாதிரி எழுதுறீங்களே, என்ன நியாயம்? இதுலயே எனக்கு என்ன கடுப்புன்னா திரையரங்கம் செதறட்டும்ட்டு ஜிவியூல வந்த போய் என்னத்துக்குடா திரையரங்கம் எதுக்குடா செதறணும், விசில் பறக்கணும், நல்ல படம் எடுங்கடா நாங்களே தியேட்டருக்கு வந்து விசில் அடிப்போம்ட்டு அப்பயே திட்டிட்டு இருந்தானுங்க. அதுல இருந்து எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம எந்த வித சேஞ்சஸும் இல்லாம மறுபடியும் அரங்க மதுரை விசிலு பறக்கன்ட்டு எழுதிட்டு இருந்தாங்கன்னா நம்மள எவ்வளவு பெரிய முட்டா பசங்களா நினைச்சிட்டு வேலை பாக்குறாங்க பாருங்களேன். ஹாலிவுட்ல மார்வல் ஃபேன்ஸ் அவ்வளவு கதறத பார்த்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஃபேண்டாஸ்டிக் 4ல அவ்வளவு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க ஆடியன்ஸோட கிரிட்டிசிசம்க்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க, நம்ம ஊர்ல ஆடியன்ஸை எவ்வளவு முட்டாளாக்கி பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நம்மள மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ண நினைக்கிற ஆடியன்ஸையும் இவங்க வளர்த்து வச்ச முட்டாள்கள் வந்து நம்மளையே பிடிச்சி கடிச்சிட்டு இருப்பானுங்க. மெண்டல்களா
உங்களுக்கும் சேர்த்து தாண்டா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது புரியாம இன்னமும் மீடியோக்கரா இருக்க படங்கள் பாட்டுகள் லிரிக்ஸ்கள் எல்லாம் தின்னுட்டு நம்ம உசுரையும் வாங்கிட்டு இருக்கானுங்க. அண்ணன் சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றேன். அறிவு அவர்களோட லிரிக்ஸை நான் ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே வெறுத்துட்டு தான் இருக்கேன். லைக் ராயன் ரம்பிள்லாம் காட்டாறுடான்றதெல்லாம் ஏஆர்ஆரோட மிக்சிங்கும் டியூனும் தான் நல்ல ஒரு ஹையை கொடுக்குமே தவிர இவர் லிரிக்ஸ் ரூட்டு காட்டு பீட்டு போட்டு வேட்டுன்ட்டு ரைமிங் பண்ணிட்டு இருப்பாப்ல கண்டெக்ஸ்டே இல்லாம. அந்த பாட்டுலாம் அறிவோட மிஷன் என்னன்னா ராயன்ட்டு ஒருத்தன் இருக்கான், அவனை பிடிச்சி உங்களோட ஸ்டைல்ல ஏதாச்சும் முட்டு கொடுத்து எழுதுங்கன்றது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்பமா இவர் தனியா பண்றதுல ஒரு மாதிரி நல்லா பண்ணிடுறாப்ல. என்ஜாய் தாண்டி ஸ்டோரி டெல்லிங்கா என்ன லிரிக்ஸ் எழுதுனாப்லன்றது சுத்தமா தெரியல. கோல்டன் ஸ்பேரோலாம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன், எக்ஸா இப்போ ஆனனால எக்ஸ்ட்ராவா போட்டேன். என்ன கொடுமைங்க இது. அதுலயும் ஒரு சில பாட்டுலலாம் பாடுறப்பயே பண்ற வாய்ஸ் மாடுலேஷன்ஸ்லாம் இந்த இப்ப கூட ஒண்ணு வந்துச்சு. அதெல்லாம் ரோட்ல போறப்போ ஹெட்போன்ஸ் போட்டுட்டு கேட்டீங்கன்னா என்னடா பின்னாடி யாராச்சும் சண்டை போடுறாங்களான்ட்டு திரும்பி பாக்குற மாதிரி வினோதமா தான் இருக்கு. பட் மாமன்னன்ல ஒரு பாட்டு நல்லா இருக்கும். பட் ஒரு நல்ல லிரிக்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் என்னன்றதுக்கு அதுக்கு அடுத்து வர எல்லாம் மாறும் சாங் யுகபாரதி எழுதியிருப்பாரு, கேட்டு பாருங்க. கோல் போஸ்டாக இந்த மாதிரி சாங்ஸை வச்சா இன்னைக்கு எத்தனை லிரிசிஸ்ட் சொல்றவங்க கோல் அடிப்பாங்க சொல்லுங்க. இந்த ஜெகமே தந்திரம்ல நான் தாண்டா மாசு, தீங்கு தாக்க வட சென்னையில பட்டா பெட்டி மத்திய சிறையில பாட்டுக்கெல்லாம் நான் பயங்கரமான ஃபேன். நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி சாங்ஸ் எழுதிட்டு இருந்த ஒரு லிரிக்ஸ் இப்போ ஏன் இவ்வளவு சீப்பா நம்மகிட்ட பிசினஸ் ஆக்குற மாதிரி லிரிக்ஸை மட்டும் எழுதிட்டு போயிட்டு இருக்காருன்றதுதான் இந்த வீடியோல என்னோட கடுப்பு. இவ்வளவு லேமா இவ்வளவு சீப்பான லிரிக்ஸை ஒரு டைரக்டர் அக்செப்ட் பண்றாருன்னா அப்போ அவரோட சிச்சுவேஷன் ஆர் அவரோட கண்டென்ட் எவ்வளவு மொக்கையா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆர் ஒரு டைரக்டருக்கு ஒரு லிரிசிஸ்ட் கிட்டே நல்ல ஒரிஜினலான சிச்சுவேஷனை சொல்லி நல்ல லிரிக்ஸ் வாங்க முடியலைன்னா அப்போ அவரோட படத்துல நான் என்னத்தை எதிர்பார்க்கறதுன்னு ஒரு மாதிரி டிப்ரெசிங் ஆயிட்டே இருக்குது மக்களே. இன்னமும் என்ன பொறுத்தவரை படம் நல்லா இருந்தா போதும், அவ்வளவுதான். அந்த பாலிடிக்ஸ் வீடியோல நான் சொன்ன ஒரு விஷயம் அப்படியே நடந்திருக்கு. என்னன்னா நம்ம ஊர்ல ஒரு இஷ்யூ நடந்தா ரெஸ்பெக்டபிள் செலிபிரிட்டிஸாக பெரிய பெரிய ஆட்களா இருக்கவங்க எல்லாம் குரல் கொடுத்தாதான் இன்ஸ்டால சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல இருந்து எல்லாரும் இதை பத்தி பேசுவாங்க. அப்படி இவங்கெல்லாம் பேசி ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி ஒரு ஹோப் கொடுத்தாதான் பரிதாபங்கள் மாதிரி ஒரு பெரிய சேனல் பேசுவாங்க. பரிதாபங்கள் மாதிரி ஒரு பெரிய சேனல் பேசி ஹோப் கொடுத்தாதான் ஜேகே தமிழ் மாதிரி ஒரு ரேண்டம் கண்டென்ட் பண்ற யூடியூபரும் பேசுவாரு. இப்படி பேச வேண்டியவங்க எல்லாம் பேசினாதான் சினிமா பத்தி மட்டும் கண்டென்ட் பண்ற நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு போலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் டிட்டோவா நடந்திருக்கு. பட் இன்னமும் அரசாங்கத்து மேல பழி போடுற எந்த ஒரு இஷ்யூவை பத்தி இன்னும் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சி வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூவை பத்தி பேசாத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பேசுறாங்கன்றது என்னதான் வினோதமா இருந்தாலும் அப்படியாச்சும் ஒரு 10ல 2-3 இஷ்யூஸையாச்சும் எல்லாரும் பேசுறாங்களேன்றது ஒரு சின்ன ஆறுதலா தான் இருக்கு. பட் இப்பவும் ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடியும் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஆன்லைன்ல எப்படி ரியாக்ட் ஆகுது ஆர் எதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது, நாம எதுவும் எதை பத்தியாவது பேசணுமா பேசக்கூடாதா ஒன்னும் புரியல. நீங்க பார்த்து இருந்துக்கோங்க, நானும் பார்த்து இருந்துக்கிறேன். ரைட்டா?